வெல்கம் டு தங்கரத்தினம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கூட்டு எக் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உங்களுக்கு வேணும்னா குடமிளகா சேர்த்துக்கோங்க. நீளமாக நறுக்குனா 2 வெங்காயம், சிக்கன் மசாலா, மல்லித்தூள். முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா சிவப்பாகிற வரைக்கும் ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. என் சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே எல்லா சமையலுமே வீட்டிலே பண்ணுறது தான், ஹோம்மேட் தான். எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வீடியோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வேகும்போது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 50 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, அந்த 50 பேரும் பார்த்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா இந்த குடமிளகாயை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எல்லாமே நல்லா வதங்கட்டும், ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் மசாலாவை சேர்த்துடலாம். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் இல்லை, சிக்கன் மசாலாவும் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுவே போதுமான அளவு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். அதில் கொத்தமல்லியை ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவை மட்டும் போட்டுக்கலாம். இப்போயே மஞ்சள் கருவையும் சேர்த்து போட்டோன்னா அது உடஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக இறக்க போகும்போது மஞ்சள் கருவை சேர்த்தா போதும். ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. நல்லா 10 மினிட்ஸ் மசாலாலாம் சேர்றதுக்காக நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த மஞ்சள் கருவையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 பேருக்கு ஏற்ற மாதிரி முட்டை கிரேவி பண்ணோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கு தேவையான முட்டையெல்லாம் அவிச்சு நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி. இது தக்காளி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, ஏன் பிரியாணிக்கு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching.